மக்கள் சேவகனுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் பிரபலமான தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவரும் கால்நடை விவசாயிகளின் பாதுகாவலர் சமூக ஆர்வலர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகள் கொண்டாடினார்கள். முதல் நிகழ்ச்சியாக குடும்பத்தோடு சாமி தரிசனம். சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள பிரபலமான அகதீஸ்வரர் கோவிலில் குடும்பத்தோடு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இரண்டாவது நிகழ்ச்சியாக பிறந்தநாள் ஊர்வலம். மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு கிளாசிக் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் வில்லிவாக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களுக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மேளதாளம் முழக்க வரவேற்று இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். பின்பு வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களின் அலுவலகத்தில் கேக் வெட்டி பின்பு அனைத்து நிர்வாகிகளும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள்.
பொன்னான நேரம், தேவைக்கான பணம், இது எல்லாத்தையும் எனக்காக நீங்க செலவு பண்ணதுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மூன்றாவது நிகழ்ச்சியாக முப்பெரும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக முப்பெரும் விழாவாக சென்னை மின்ட் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி நவீன மாட்டுத் தொழுவத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. எல்லாருக்கும் உழைப்பு. இங்க எல்லாம் பேசும்போது சொன்னாங்க ஒரு விஷயம், சாந்தகுமார் தான் கொட்டா வாங்கி கொடுத்தாரு, தலைவர் தான் கொட்டா வாங்கி கொடுத்தாரு. கண்டிப்பா இல்ல, இறைவனுடைய பேரருளும் உங்க ஒட்டுமொத்த உழைப்பு தான் இந்த கொட்டா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஆலோசனை சொன்னது மட்டும்தான் நான். இனி எதிர்காலத்தில் 1000 சங்கங்கள் தோன்றினாலும் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தை தொட்டில்தான் போகும், வரலாறு பதிவு பண்ணிடுவோம். வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களின் பிறந்த நாளை கால்நடை விவசாயிகள் தினம், சென்னையில் முதல் நவீன மாட்டுத் தொழுவம், தமிழக அரசால் கிடைக்கப்பெற்ற வெற்றி விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், இப்படி முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. அஞ்சறிவு ஜீவயங்களே சிறையில் அடைத்தது போதாதா, அரசின் காலி நலங்களைத்தான் தொழுவமாக்கி தரக்கூடாதா. அஞ்சறிவு ஜீவயங்களே சிறையில் அடைத்தது போதாதா, அரசின் காலி நலங்களைத்தான் தொழுவமாக்கி தரக்கூடாதா. பச்சை துண்ட போட்டுக்குன்னு ஓடி வாங்க ஓரணியா, கால்நடைக்காக போராட களத்துல இறங்கலாம் பேரணியா. பச்சை துண்ட போட்டுக்குன்னு ஓடி வாங்க ஓரணியா, கால்நடைக்காக போராட களத்துல இறங்கலாம் பேரணியா. சாதி இல்ல மதமும் இல்ல, சாதி இல்ல மதமும் இல்ல, கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்துல. மட்டுமா நாங்க எங்க பரம்பரையை அழிச்சிடாதீங்க, ரோட்டில் நாங்க அலைஞ்சதாக புடிச்சு அபராதம் போட்டு வாட்டி வதைக்கிறீங்க. மேய்ச்சலுக்கு இடத்த நீங்க தரணும், நல்ல மருத்துவத்தை பார்க்க நீங்க வரணும். எங்களோட வாழ்க்கை தரம் உயர புதுசாக ஒரு சட்டம் வகுத்து தரணும். விருந்துக்கும் மருந்துக்கும் மட்டும் நாங்க தேவையா, அரசுக்கு எடுத்து சொல்ல வந்து விட்டோம் பாரியா. யாருக்கும் எப்பவுமே இருந்ததில்ல பாரமா, மாடு வழக்கு எங்களை ஏன் ஒதுக்குறீங்க ஓரமா. உரிமை கேட்டு கோஷம் போடு, கிடைக்கும் வரைக்கும் நீ போராடு. ஊருக்கு நாங்க செல்ல புள்ள, யாருக்குமே அடிமை இல்ல. பச்சை துண்ட போட்டுக்குன்னு ஓடி வாங்க ஓரணியா, கால்நடைக்காக போராட களத்துல இறங்கலாம் பேரணியா. பச்சை துண்ட போட்டுக்குன்னு ஓடி வாங்க ஓரணியா, கால்நடைக்காக போராட களத்துல இறங்கலாம் பேரணியா. மறுக்கப்பட்ட உரிமைகளை பெறணும், அதுக்கு நீ நானும் ஒண்ணு சேர்ந்து வரணும். அடைக்கப்பட்ட
போவாங்க பேசவாயில்லாத ஜீவங்களுக்காக கால்நடைகளை திருடி விற்கிறாங்க அவங்கள கண்டுபிடிச்சு தண்டனையத்தாங்க மனு நீதி சோழங்கிட்ட நீதி கேட்ட வம்சம் வரலாற புரட்டி பாரு உனக்கு உண்மை தெரியும் விடுமுறையே இல்லாம இரவு பகலும் உழைக்கிறோம் அரசோட வளர்ச்சிக்குத்தான் நாங்கள் ஒரு காரணம் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் எழுச்சியாக இருக்கும் என்றும் உனக்கு ஒரு ஆபத்துன்னா உடனே வந்து புரட்சி செய்யும் பச்சை துண்ட போட்டுக்குன்னு ஓடி வாங்க ஓரணியா கால்நடைக்காக போராட களத்துல இறங்கலாம் பேரணியா பச்சை துண்ட போட்டுக்குன்னு ஓடி வாங்க ஓரணியா கால்நடைக்காக போராட களத்துல இறங்கலாம் பேரணியா சட்டம் அறிவோம் உரிமை பெறுவோம் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைவோம் சட்டம் அறிவோம் உரிமை பெறுவோம் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைவோம் அஞ்சறிவு ஜீவயங்களே சிறையில் அடைத்தது போதாதா அரசின் காலி நலங்களைத்தான் தொழுவமாக்கி தரக்கூடாதா அஞ்சறிவு ஜீவயங்களே சிறையில் அடைத்தது போதாதா அரசின் காலி நலங்களைத்தான் தொழுவமாக்கி தரக்கூடாதா பச்சை துண்ட போட்டுக்குன்னு ஓடி வாங்க ஓரணியா கால்நடைக்காக போராட களத்துல இறங்கலாம் பேரணியா. தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் பிரபல வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்கள் பல வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசால் கால்நடை விவசாயிகளுக்கு சென்னை மின்ட் அருகே மாட்டுத் தொழுவம் அமைக்க ஒரு இடம் வழங்கப்பட்டது. இந்த வெற்றி தமிழ்நாடு கால்நடை விவசாயிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். மாநில தலைவர் வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்கள் நிர்வாகி முன்னிலையில் கேக் வெட்டினார். இதில் மாநில பொதுச் செயலாளர் திரு திருநின்றவூர் ஜி தீனதயாளன் அவர்கள், மாநில பொருளாளர் திரு திருநீர்மலை பி கார்த்திக் அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட பகுதி தலைவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். பின்பு சக்சஸ் டிவிக்கு பேசிய அவர், சங்கம் சார்பாக தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் மாட்டுத் தொழுவம் அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் போராடுவோம். எங்களுக்கு மேய்ச்சல் நிலம் தேவை என்று தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தார். பின்பு கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. சக்சஸ் டிவியின் சார்பாக வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.